ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q2 FY26 ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. அதை பற்றின அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு ஒரு 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுனால மேபி கொஞ்சம் கிராக்கர் சவுண்ட்லாம் வந்து ஆடியோவில் கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q2 ஏர்னிங்ஸ் பற்றி மீடியா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த மீடியா சேனல் எடுத்து பார்த்தாலும், எந்த வெப்சைட் எடுத்து பார்த்தாலுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட நெட் ப்ராஃபிட் 75% சர்ஜ் ஆயிருக்கு, 75% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நல்ல நியூஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அது ஏன்னு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் 350 crores கிட்ட வந்திருக்குன்னு செப்டம்பர் 2025 குவார்ட்டர் அப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க 75% இயர் ஆன் இயர்னு மென்ஷன் பண்ண குவார்ட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 212 crores தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஃபிட்லாம் 600, 700, 800 crores கிட்ட பண்ணியிருக்காங்க. போன செப்டம்பர், அதாவது Q2 FY25 அவங்க ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ளைன் ஆயிருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம மார்க்கெட்டே பெருசாக கரெக்டான டைமே வந்து செப்டம்பர் 2024 தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. Q2 FY25 212 crores தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணி 75% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம ஆப்வியஸாக ஏற்றுக்க முடியாது. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஸ் அ பேங்க் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் மீடியாவில், நியூஸ்லலாம் எவ்வளோ மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கங்கிறத எடுத்துக்காட்ட தான் நான் அவங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். இருக்கிறதுலே அவங்களோட வேர்ஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு பின்பத்தை தான் வந்து மீடியா கிரியேட் பண்ணுது. இது நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே மிஸ்லீடிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இப்போ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. 20% இயர் ஆன் இயரும் 5% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் இன்க்ரீஸ் ஆகி 2,66,000 கிட்ட அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. GNPA ரேஷியோ 1.86% இருக்குது. அவங்களோட கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் -6 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.06% இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. -11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியாக இருக்குது. 0.11% கம்மியாக இருக்குது. NNPA ரேஷியோ வந்து 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது -3 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.03% கம்மியாக இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கம்மியாக இருந்தால் தான் ஆப்வியஸாக இந்த பேங்க்குக்கு நல்லது. ஸோ அவங்க ஓரளவுக்கு அவங்களோட அசெட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அவங்களோட கஸ்டமர் டெபாசிட்ஸ் பார்த்தாலும் 2,69,000 crore கிட்ட இருக்குது. இயர் ஆன் இயர் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அவங்களோட காசா டெபாசிட்ஸ் அண்ட் காசா ரேஷியோ தான். 2,69,000 கஸ்டமர் டெபாசிட்ஸில் 1,38,000 அவங்க காசா டெபாசிட்ஸ் தான், அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து விழுற டெபாசிட்ஸ் தான். காசா ரேஷியோ பார்த்திங்கன்னா 50% இருக்குது. இது ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் மேபி இந்தியன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பேங்கிங் செக்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காசா ரேஷியோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட தான் இருக்கும். இதுக்கு அவங்க ஒரு ப்ரைஸும் பே பண்ணுறாங்க. அதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 6.23% இருக்குது. இதை அவங்க கம்மி பண்ணிகிட்டே வர ட்ரை பண்ணுறாங்க. பட் 6.23%ங்கிறது மற்ற கமர்ஷியல் ஷெட்யூல்ட் பேங்க்ஸோட கொஞ்சம் அதிகம்தான். அதாவது அவங்க கஸ்டமர் டெபாசிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறனால அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அதர் பேங்க்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 352 crores, 75% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் செப்டம்பர் 2024, அதாவது Q2 FY25 குவார்ட்டர் அவங்களோட வேர்ஸ்ட் குவார்ட்டர். அதோட கம்பேர் பண்ணி அவங்க 75% இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு காட்டியிருக்காங்க. பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 23% டிக்ளைன் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவுமே கம்மியாக இருக்குது. இது ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் தான். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது ஒரு பேங்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ன்னு சொல்லுவாங்க, CAR. அது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இவங்களோட லாஸஸை கவர் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட அடிக்வேட் கேபிட்டல் இருக்கா, ஒரு பேங்க்கால் அவங்க லாஸஸையும் அவங்க கஸ்டமர் சேஃப்டியும் ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறதுக்கு இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. இது கொஞ்சம் கன்சர்னிங்கான ஃபேக்டர் தான். இப்போ நம்ம டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்ஸ் பற்றி பார்ப்போம். 23% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 18 வெறும் 38,000 crores தான் இருந்திருக்கு. 34% CAGRல அவங்க க்ரோ பண்ணி இப்போது கிட்டத்தட்ட 2,69,000 அவங்களோட கஸ்டமர் டெபாசிட்ஸ் இருக்குது. இயர் ஆன் இயரும் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் 4.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இது ஆப்வியஸாக ஒரு நல்ல விஷயந்தான். டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்ஸில் ரீட்டைல் டெபாசிட்ஸும் இருக்குது, ஹோல்சேல் கஸ்டமர் டெபாசிட்ஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ ரீட்டைல் ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த பேங்க்கோட க்ரோத் நல்லா இருக்குங்கிறது. ஸோ ஐடிஎஃப்சி அவங்களோட ரீட்டைல் கஸ்டமர் டெபாசிட்ஸையும் ரீட்டைல் ட்ரஸ்ட்டும் எப்படி க்ரோ பண்ணுறாங்க நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இது அவங்களோட ரீட்டைல் டெபாசிட்ஸ் 21% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10,400 crores கிட்ட இருந்திருக்கு டிசம்பர் 18. இப்போது 2,12,000 crores இருக்குது. ஸோ 21% இயர் ஆன் இயர் அண்ட் 4% குவார்டர் ஆன் குவார்டர் ரீட்டைல் டெபாசிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபினாமினல் க்ரோத் ரேட். அவங்களோட காசா டெபாசிட்ஸ் க்ரோத்துமே வந்து 5,274 crores இருந்திருக்கு டிசம்பர் 18. அப்போ அவங்க காசா ரேஷியோ வெறும் 8.7% தான். இப்போ 50% இருக்கு அவங்க காசா ரேஷியோ. 1,38,000 அவங்க டோட்டல் காசா டெபாசிட்ஸ் இருக்குது. இயர் ஆன் இயர் 26% அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் 9% வந்து அவங்க காசா டெபாசிட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் காசா டெபாசிட்ஸில் அதிகமாக இருக்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டெபாசிட்ஸ்க்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னா டேர்ம் டெபாசிட்ஸில் வச்சாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எஃப்டி ஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் அதிகமாக கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் அவங்க ஆல்மோஸ்ட் நில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மினிமலான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலே போதும். பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மற்ற பேங்க்ஸை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறனால சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அவங்க 7.25% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 7.25% அவங்க வந்து ஆனுவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மற்ற பேங்க்ஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்க காசா டெபாசிட்ஸ் அதிகமாக இருந்தாலும் காசா ரேஷோ அதிகமாக இருந்தாலும் இவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுமே அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ண இவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ அவங்க பேங்க்கோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படி கம்மியாக இருக்குது, அதாவது 7.8%லேருந்து 6.23% எப்படி கம்மி பண்ணியிருக்காங்க இவங்க மர்ஜருக்கு அப்புறங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரெடியூஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் காசா ரேஷியோ ஃப்ரம் 8.7% அட் மர்ஜர் டு 50.1%. ஸோ இவங்க காசா ரேஷியோ ரொம்ப அதிகமாக ஆப்வியஸாக வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்மியாகும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் இவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஸோ 8.7லேருந்து 50.1க்கு இவங்க காசா இம்ப்ரூவ் ஆனதுனால இவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையுமே காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 19 basis points, அதாவது 0.19% கம்மியாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்போவுமே அதர் எஸ்சிபிஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸை விட அதிகமான ப்ரீமியம் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இது FY20 வந்து 7.8% இவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்திருக்கு. எஸ்சிபிஸ் வந்து 5%. அப்படியே போக போக நீங்கள் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா FY25 முடியும் போது 6.3% ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தராங்க. அதர் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் 5.7% தராங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிட்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. 220 basis points கிட்ட இவங்க கிட்ட இருக்கிற பிரிட்ஜை கம்மி பண்ணியிருக்காங்க 2.2%. முதல்ல 280 basis points பிரிட்ஜ் இருந்தது, இப்போ வெறும் 60 basis pointsல தான் இருக்குது. 0.6% தான் இவங்களுக்கும் அதர் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். இது வந்து ஒரு நல்ல சைன் தான். ஸோ அதர் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸுமே வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கிறது வந்து நம்ம பேங்கிங் செக்டார்லேயே இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைனாக கூட பார்க்கலாம். எல்லாருமே டெபாசிட்ஸ்க்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்கிறத நம்ம இது வழியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் ரீட்டைல் டெபாசிட்ஸ் பற்றி பார்ப்போம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஃபோர் த மர்ஜர் 1,19,000 crore டெபாசிட்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெகசி பாரோயிங்ஸ் 57,000 crores இருந்திருக்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் வெறும் 9% தான் இருந்திருக்கு, 10,400 crores. ஹோல்சேல் அதாவது அவங்க கார்ப்பரேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறது 24% இருந்திருக்கு. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து 19% இருந்திருக்கு. இப்போது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை 3% கம்மி பண்ணியிருக்காங்க. லெகசி பாரோயிங்ஸ் கிட்டத்தட்ட 0.4%, ரொம்பவே வந்து அவங்க அதை ரிமூவே பண்ணிட்டாங்க. ஹோல்சேல் டெபாசிட்ஸ் 19% கம்மி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பண்ண முடிஞ்சது காரணம் ரீட்டைல் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி ரீட்டைல் டெபாசிட்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் பண்ணது தான். 2,12,000 crores வந்து ரீட்டைல் டெபாசிட்ஸ் மூலியமாகவே வந்திருக்கு. 71% ஆஃப் த டோட்டல் டெபாசிட்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் ரீட்டைல் டெபாசிட்ஸ் தான். இது வந்து ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இப்போ நிறைய பேர் கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட க்ரோத்துக்கு முக்கிய காரணமே அவங்க ரீட்டைல் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணது தான். ஸோ அந்த பார்ட்டியோட தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போயிட்டுருக்காங்க. எனக்குமே ஒரு கம்பெனியை இதான் அடுத்த பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்கிறதோ இல்லைனா ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியோட கம்பேர் பண்ணி பேசுகிறதோ பிடிக்காது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்க நல்லா க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் இருக்க போகுது. இவங்களை அடுத்த ஹெச்டிஎஃப்சி அடுத்த ஐசிஐசிஐ பேங்க்குன்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இது சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இவங்க ரீட்டெயிலுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகிறாங்கங்கிறத இப்போ பார்த்துருந்தோம். அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸோட க்ரோத் பற்றி பார்ப்போம்.
இந்த குவார்ட்டரில் அவங்க ரிப்போர்ட் பண்ணது இயர் ஆன் இயர் 19.7% அவங்க லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிசம்பர் 18லேருந்து அவங்க வந்து ஒரு ட்ரெஜெக்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. 1,04,000 crores அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸாக இருந்தது. ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்காக, அதுவும் அவங்களோட லெகசி இஷ்யூஸ், லைபிலிட்டி சைட் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு 3 years மேலே இருக்குது. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறமா இவங்க க்ரோத் ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோன்னு தெரிஞ்சோடனே இவங்க லோன் க்ரோத்துமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. கரண்ட்டாக அவங்களோட டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,66,000 இருக்குது. இது வந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத் ரேட் தான். ப்ரீ மர்ஜர் அவங்களோட லோன் புக் எப்படி டைவர்சிஃபைடாக இருந்திருக்கு, இப்போ எப்படி டைவர்சிஃபைடாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் புக்குமே வந்து ஹோல்சேல் தான். அதாவது இவங்க கார்ப்பரேட் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுத்த லோன்ஸ் தான் வந்து 86% ஆஃப் தேர் லோன் புக். மற்ற எல்லாமே நெக்லிஜிபிளான பர்சன்டேஜ் தான். கரண்ட்டாக வந்து அவங்க எப்படி டைவர்சிஃபை பண்ணி அவங்க லோன் புக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல் 20%ல் தான் இருக்குது. மார்ட்கேஜ் பேக்ட் வெஹிக்கிள், ரூரல், எம்எஸ்எம்இ, அதர் ரீட்டைல், ஹோல்சேல்னு அவங்க லோன் புக்கை சூப்பராக வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல் புக்கு கம்மி பண்ணது தான் வந்து இந்த பேங்க்கோட க்ரோத்துக்கு முக்கிய காரணமே. அவங்க ஹோல்சேல் லோன் புக் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு தனி ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து நிஜமாலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவங்களோட ஹோல்சேல் லோன் புக் 67,000 crores இருந்திருக்கு. பேங்க் வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் கார்ப்பரேட்ஸுக்கு லெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா மர்ஜருக்கு அப்புறம் அவங்களோட லெகசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டையும் லார்ஜ் டிக்கெட் கார்ப்பரேட் லோன்ஸையும் வந்து கம்மி பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 yearsக்கு அவங்க அதை கம்மி பண்ணி 36,000 crores கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா 3 years ஸ்டெபிலிட்டி ஃபேஸில் இருந்தாங்க. இது மூலயமா அவங்க புக்ஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் அவங்க க்ரோத் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னே அவங்களோட ஹோல்சேல் லோன் புக்கை இனிமேல் நம்ம க்ரோ பண்ணால் எந்த இஷ்யூஸும் வராதுன்னு தெரிஞ்சு ஹோல்சேலுக்கு மறுபடியும் லெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு 52,000 crores வந்து ஹோல்சேல் லோன் புக்கில் இருக்குது. பட் இது ஓவரால் லோன் புக்கில் 20% தான். பேங்க்கோட லோன் புக் டைவர்சிஃபைடாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்கிறது நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களோட ஓவரால் அசெட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அக்டோபர் 15ல் ஃபார்ம் ஆனாங்க. அப்போ அவங்களோட ஜிஎன்பிஏ என்என்பிஏ பார்த்தீங்கன்னா 6.16% அண்ட் 2.39% இருந்திருக்கு. அப்புறமா அவங்க சில அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. 4,000 crores 2,000 crores கிட்ட சேல் பண்ணி அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்கும் கேபிட்டல் ஃபஸ்ட்டு மர்ஜ் ஆச்சு டிசம்பர் 18ல். அப்போ அவங்களோட அசெட் குவாலிட்டி ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. பட் உடனே கோவிட் பேண்டமிக் வந்தோன்னே நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆயிடுச்சு. ஜிஎன்பிஏ 4.1% அண்ட் என்என்பிஏ 1.86% இருந்திருக்கு. அங்கேருந்து அவங்க பேங்க் வந்து நல்லா கம்மி பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். அவங்க ஈச் அண்ட் எவ்ரி செக்டாரில் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டில் எவ்வளோ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்குது, ரீட்டைலில் எவ்வளோ இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸில் எவ்வளோ இருக்குது, ஹோல்சேலில் எவ்வளோ இருக்குதுன்னு தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. ரொம்பவே டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே புரிகிற மாதிரியும் வந்து அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருக்காங்க. நான் அகைன் சொல்லிக்கிறேன், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை நான் உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணல. என்கிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஸ்டேக்கே இல்லை. எனக்கு பேங்கிங் செக்டாரில் இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் தான் லார்ஜஸ்ட் போர்ஷன். அதுவுமே வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்ப்போம். 72%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோங்கிறது சிம்பிள் தான். இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை எவ்வளோ இவங்களால் கவர் பண்ண முடியும். இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து மேபி கம்ப்ளீட்லி டெட் அசெட்ஸாக மாறிச்சுன்னா இவங்க அதை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. ஸோ கிட்டத்தட்ட 72% ஆஃப் தேர் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை இவங்களால் கவர் பண்ண முடியுங்கிறது இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ சொல்லுது. இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ தான். அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்ரிக்காக இருக்கும். டிசம்பர் 18ல் 38.43 இருந்திருக்கு. இங்கேருந்து அவங்க புக் வேல்யூ பர் ஷேர் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கிரெடிட் லாஸஸ் அண்ட் லெகசி கார்ப்பரேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020ல் மறுபடியும் பேண்டமிக் வந்து 2021ல் 31.37 அவங்க புக் வேல்யூ பர் ஷேர் ட்ராப் ஆயிருக்கு. மார்ச் 21லேருந்து இவங்க புக் வேல்யூ பர் ஷேர் 66% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸே ஆக்சுவல் க்ரோத்தே இந்த 2020-2021லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 31.37லேருந்து அவங்க 54.13 அவங்க புக் வேல்யூ பர் ஷேரை க்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த புக் வேல்யூ பர் ஷேர் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2025 இஸ் கம்ப்யூட்டட் கன்சிடரிங் கன்வர்ஷன் ஆஃப் சிசிபிஎஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். சிசிபிஎஸ்ங்கிறது அவங்க இந்த வாபாக் பிங்கர்ஸ்க்கும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் கொடுக்க வேண்டிய கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். அதை அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் இந்த புக் வேல்யூ பர் ஷேரை நாங்கள் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனரில் அவங்க புக் வேல்யூ பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 63 இருக்கும். இது வந்து அவங்க ஈக்விட்டி ஷேர் டைல்யூஷனை அக்கௌண்ட் பண்ணாமல் வந்து காட்டினது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ரெசன்டேஷன்லேயே அவங்க வந்து புக் வேல்யூ பர் ஷேரை கிளியராக சொல்லியிருக்காங்க 54.13. இது வந்து ஆஃப்டர் ஈக்விட்டி ஷேர் டைல்யூஷன் இந்த கன்வர்ஷன் நடந்ததுக்கப்புறம். ஸோ நம்ம இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனையும் பண்ணணும். இதுதான் அவங்களோட ஆக்சுவல் புக் வேல்யூ பர் ஷேர் அக்கார்டிங் டு த பேங்க் இட் செல்ஃப். இப்போ நம்ம 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஓவர்வியூ பார்த்துடலாம். 58,596 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 71.9, புக் வேல்யூ பர் ஷேர் 63.1, பட் 54.13ன்னு பேங்க்கே சொல்லியிருக்காங்க. அவங்களோட ROCE 6.22%, ROE 4.1%. இது வந்து கொஞ்சம் சுமாரான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். புக் வேல்யூ பர் ஷேர் 31.5, 5 years பேக். ஸோ இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் ரேஷியோவுமே கொஞ்சம் வேறுபடும். 1.14 இருக்காது, இதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 53 தான் இருக்குது. கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 71. ஸோ கிட்டத்தட்ட 1.3, 1.4 இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 5 இயர் ப்ரைஸ் டு புக் சார்ட். அவங்களோட புக் வேல்யூ பர் ஷேரை டீசெண்டாக க்ரோ பண்ணியிருக்காங்க, 66% க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அவங்களோட மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சார்ட் எடுத்திருக்கேன். 1.5. அவங்க ஆவரேஜாக லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.5. ஸோ ரிவர்ஷன் டு த மீன் நடந்ததுன்னா அவங்க 1.5 ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகணும். இப்போ நம்ம கேல்குலேஷனுக்குமே நம்ம வந்து இந்த 5 இயர் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வச்சு தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கொஞ்சம் வேறுபடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. இவங்க 5 இயர் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.5, புக் வேல்யூ 5 years பேக் 31.05. இது வந்து நான் உங்களோட ப்ரைஸ் டு புக் சார்ட்லேருந்தே எடுத்து பார்த்தேன். Q2 FY21, அதாவது 5 years பேக் எக்ஸாக்டாக இதே அக்டோபரில் அவங்க புக் வேல்யூ வந்து 31.05 rupees இருந்திருக்கு. இப்போ 54.13 அக்கார்டிங் டு தேர் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன். ஸோ 31.05 புக் வேல்யூவை 5 yearsல அவங்க 54.13 ஆக்கியிருக்காங்க. CAGR கேல்குலேட்டரில் போடும்போது 11.75% வந்திருக்கு அவங்களோட ஆனுவல் காம்பவுண்டிங் ரேட். ஸோ அவங்க புக் வேல்யூவை க்ரோ பண்ண ரேட் வந்து 11.75%. ஸோ இந்த 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்ரிக்ஸ் வந்து அவங்களோட 11.75% க்ரோத் ரேட் அண்ட் நம்ம அசைன் பண்ண போகிற ப்ரைஸ் டு புக் ரேஷியோ விச் இஸ் தேர் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 53.14 ப்ரைஸ். ஸோ அவங்க கரண்ட் வேல்யூ அவங்க கரண்ட் புக் வேல்யூ 53.14 rupees-ஐ 11.75%ல் காம்பவுண்ட் பண்ணாங்கன்னா, அதாவது லாஸ்ட் 5 years அவங்க காம்பவுண்ட் பண்ணிட்டு இருந்த அதே புக் வேல்யூ க்ரோத் ரேட்லேயே காம்பவுண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 92.61 rupees இருக்கும். இதை நம்ம அசைன் பண்ண போகிற ப்ரைஸ் டு புக் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் கிடச்சிரும். அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் என்னது? கரண்ட் புக் வேல்யூ இன்ட்டு கரண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. அப்போ ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் நம்ம அசைன் பண்ண ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண ஃபியூச்சர் புக் வேல்யூ 92.61 இன்ட்டு 1.5. ஸோ ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 138.9 rupees பர் ஷேர் கிடைக்குது. இது கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 71.9லேருந்து 93% அப்சைட். CAGR பார்த்தீங்கன்னா 14.07% கிடைக்குது. ஸோ அவங்க ஆனுவலாக 14.07% காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் தீஸ் ரிட்டர்ன்ஸ். அவங்க புதுசாக கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட புக் வேல்யூவை எப்படி க்ரோ பண்ணிகிட்டே வராங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க அசட் குவாலிட்டி இங்கேருந்து எப்படி பெட்டர் ஆகுதுங்க நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபுல் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருந்தோம். இவங்களோட லோன் புக் நல்லாயிருக்கு, இவங்க டெபாசிட்ஸ் நல்லாயிருக்கு, இவங்க காசா ரேஷியோ நல்லாயிருக்கு, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. பட் இன்னுமே கம்மி பண்ணால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் புதுசாக கேபிட்டலும் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி டைல்யூஷன் ஆஸ் இட் இஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். பட் இவங்க இந்த கேபிட்டல் நல்லா யூஸ் பண்ணி இந்த பேங்க்கை இன்னுமே க்ரோ பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன், அதோட நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ப்ரைஸ்லேருந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.